ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 20 நாட்களுக்கான கிரக நிலைகளும் அதன் மூலமாக அடையக்கூடிய பலன்களை பற்றியும் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி கடகம் ராசி. பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எல்லா விதமான செயல்பாடுகளுக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்கள் தான். காரணம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராசியை மாற்றி அமைத்துக்கக்கூடிய திறமை படைத்தது. இதனோடு ஒவ்வொரு கிரகத்துக்கும் என தனித்துவமான தன்மைகளும் காணப்படுது. அந்த வகையில் இந்த கிரகநிலைகளுடைய மாற்றங்களை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய 20 நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது, அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றின சுவாரஸ்யமான ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12 ராசிகளில் 4வதாக இருக்கக்கூடிய ராசி கடகம் ராசி. இந்த கடகம் ராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் இனி வரக்கூடிய அடுத்த 20 நாட்களுக்குள்ளே இது கண்டிப்பாக நடந்தே தீரும். அப்படின்னா என்ன விஷயமானது நடக்க போகுது, மேலும் இந்த டைமில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தா புதன் வக்ரம் அடைஞ்சிருக்காரு. கூடவே சூரியனுடைய பயிற்சி, சுக்கிரனுடைய பயிற்சி, செவ்வாயினுடைய பயிற்சி அப்படின்னு நிறைய கிரகங்களுடைய பயிற்சியானது ஏற்பட இருக்கு. இதன் அடிப்படையில் நிறைய நல்ல ஒரு மாற்றங்களானது ஏற்பட இருக்கு. இந்த மாதிரி நிகழக்கூடிய கிரக பயிற்சிகளானது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாகவோ சாதகமாகவோ இருக்குமா இல்லையா, மேலும் உங்களுக்கு தொழில் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, நிதிநிலையில் என்ன மாற்றம் ஏற்படும், இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய ஆவலோடு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய வகையில் இந்த 20 நாட்கள் இருக்க போகுதா அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த சில மாதங்களாகவே தொடர்ச்சியாக பலவிதமான நெருக்கடிகளை எதிர்கொண்டு இருக்கக்கூடியவங்க தாங்க கடகம் ராசி நேயர்கள். அப்படிப்பட்ட நேயர்களாகிய உங்களுக்கு இனி வரக்கூடிய அடுத்த 20 நாட்களில் கண்டிப்பாக நிம்மதி பெருமூச்சானது ஏற்படும். அதாவது இந்த ஒரு நேரம் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானதாகவே இருக்க போகுது. குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த சண்டைகள் கூட விலகி மகிழ்ச்சியானது நிலக ஆரம்பிக்குங்க. மேலும் இந்த முறை உங்கள் வீட்டில் ஏற்பட்டிருந்த சுபகாரிய தடை எல்லாமே விலக ஆரம்பிக்க போகுது. இது உங்களுக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கும் நல்ல ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். இந்த ஒரு நேரத்தில் கடன் பிரச்சனைகள், குடும்பத்தினருக்கு உடல்நல பாதிப்புகள் உள்ளிட்டவை எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. ஸோ பொருளாதார ரீதியாக கூட நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் பார்க்க போகிறீங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலகி வருமானம், சேமிப்பு எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே போல் திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்க, அதாவது திருமணத்தில் தடை ஏற்பட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு எல்லாமே இது ஒரு அற்புதமான ஒரு நேரம் தான். அடுத்து வரக்கூடிய 20 நாட்களில் இதற்கான முயற்சிகளை எல்லாம் நீங்கள் செய்வதால் நல்ல ஒரு பலன்களானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ வாங்க கடகம் ராசி நேயர்களே, நீங்கள் என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை எல்லாம் பெற போகிறீங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். காதல், திருமணம், குடும்பம் போன்றவற்றெல்லாம் இருக்கக்கூடிய கடகம் ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய 20 நாட்களுமே எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இதுவரைக்குமே திருமணமாகாமல் திருமணத்தில் நிறைய தடைகளை பார்த்துருக்கக்கூடிய கடகம் ராசி அன்பர்களாக இருக்கீங்கன்னா இந்த வரக்கூடிய 20 நாட்களுக்குள்ளே திருமணமானது கைகூடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலுமே கூட உங்களுக்கு அஷ்டம சனியானது நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அஷ்டம சனி காலகட்டங்களில் முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கும் பொழுது ரொம்பவே கவனமாக இருக்கணும். சொல்லப்போனால் இந்த அஷ்டம சனி நடக்கக்கூடிய காலகட்டங்களில் சனியினுடைய பெயர்ச்சி முடிகிற வரைக்குமே நிறைய சுபகாரியங்களை செய்யாமல் இருப்பதே உங்களுக்கு நல்லது தான். இருந்தாலுமே கூட தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா அதற்கான அமைப்பு இந்த ஒரு 20 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும். திடீர்னு உங்களுக்கு பணம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டமும் பொருளாதார ரீதியாக உங்களுடைய சேமிப்புகளையோ நகை வாங்கக்கூடிய விஷயங்களையோ ஏற்படுத்தி கொடுக்கும். இதே போல தாங்க நிலம் வாங்கணும், இல்லை ஏற்கனவே நிலம் வாங்குறதுக்காக நீங்கள் சேமித்து வச்சுருக்கீங்க அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் முதலீடுகள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது மட்டும் அதிகமாக தான் கிடைக்க போகுது. கடகம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்குமே இழந்த எல்லா விதமான சந்தோஷங்களும் இனி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்த எல்லா விதமான விஷயங்களுமே இப்போ நடக்கிறதுக்கு உங்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரம் காரணமாக இருக்க போகுது. உங்களுடைய குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த வாக்குவாதங்கள், சின்ன சின்ன சண்டைகள், பிரச்சனைகள், மனக்கசப்புகள் இது எல்லாமே இந்த டைமில் போயிடும். அதாவது இது வரைக்குமே பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமாக குடும்பத்தினுடைய வருமானம், பொருளாதாரம் எல்லாமே உயரப்போகுது.
இது வரைக்கும் இருந்த சூழ்நிலைகள் அப்படியே உங்களுக்கு மாற்றம் பெறும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வீட்டுக்கு அலங்கார பொருட்கள் வாங்கி செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அந்த செலவுகளை வந்து இப்போ செய்யலாம். ஏன்னா இது போன்ற செலவுகள் அனைத்துமே சுப செலவுகளாகவே வந்து இருக்கும். ஸோ உங்களுடைய வீட்டை அலங்கரிப்பதில் நீங்கள் அதிக அளவு வந்து அக்கறை எடுத்துப்பீங்க. சகோதரர்களோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் இனி வந்து நீங்க ஆரம்பிக்கும். இருந்தாலுமே கூட இந்த டைம் வந்து உங்களுக்கு அஷ்டம சனி காலகட்டம். ஸோ அஷ்டம சனியால் இல்லற வாழ்க்கையில், அதாவது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நெருக்கடிகளானது ஏற்பட்டிருக்கும். கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பலவிதமான நெருக்கடிகளை வந்து எதிர்கொண்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இந்த டைம் ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் பகவான் மற்றும் புதன் இந்த 2 கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்குது. கணவன் மற்றும் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாமே இந்த கிரக நிலைகள் வந்து குறைத்து கொடுக்கும். ஸோ உங்கள் இருவருக்குள்ளேயும் அந்யோன்யத்தை எல்லாம் அதிகரித்து கொடுக்கும். குடும்பத்தோடு நீங்கள் ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் போயிட்டு வரணும் அப்படின்னா அதற்கான அமைப்புகள் எல்லாம் இருக்குது. கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் பிளான் பண்ண மாதிரியே வந்து நடக்க ஆரம்பிக்கும். இதோட கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் காதல் விஷயங்கள் எல்லாமே கைகூடி வருங்க. ஏதாவது ஒரு ஆசைகளோடு நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய ஆசைகள் இப்போ கைகூடி வரும். காதல் நிச்சயமாகவே கைகூடும். அதாவது இதை பற்றின கவலைகளே உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கிரகநிலைகளே உங்களுக்கு அதுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. வேண்டிய அனைத்து விதமான விஷயங்களும் தானாகவே நடக்க ஆரம்பிக்கும். கடகம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 20 நாட்களுக்குள்ளே உங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க. அல்லது புதிய புதிய வேலை தேடணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கெல்லாம் இது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டைமிங் தான். அதாவது அடுத்து வரக்கூடிய 20 நாட்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக தான் இருக்குது. ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கெல்லாம் இது ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக நீங்கள் நல்லா வந்து டெவலப் ஆக முடியுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல ஒரு டைமாக தான் இருக்குது. வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சாதாரணமாக இருக்கும். ஆனால் புதிய முதலீடுகளை மட்டும் தவிர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. வணிகத்தில் ஏதாவது விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை உங்களுடைய கடையோ அல்லது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தையோ வேறு இடத்திற்கு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது எல்லாமே வந்து இந்த டைமில் வந்து செய்யாதீங்க. ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை தான் இந்த டைமில் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் வந்து கவனமாக எடுத்துக்கோங்க. அரசு வேலையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு, அதாவது குறிப்பாக சீருடை பணி செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அதனால் அரசாங்க ரீதியாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் ஏற்படாது. இது போன்ற கிரகநிலைகள் எல்லாமே இந்த 20 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு எல்லா பலன்களும் ஏற்படுத்தி கொடுத்துடும். இருந்தாலுமே கூட ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும். அந்த வகையில் கடகம் ராசி நேயர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பெரும்பாலான விஷயங்கள் வந்து சாதகமாக தான் இருக்குது. ஆனால் இந்த டைமில் முதலீடுகள் செய்வதை மட்டும்தான் நீங்கள் குறிப்பாக வந்து தவிர்க்கணும். அதுவும் குறிப்பாக வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா அகலக்கால்லாம் வைக்கவே கூடாதுங்க. அதை முடிந்த அளவுக்கு நீங்கள் தவிர்த்துக்கோங்க. அதே போல் தாங்க கடகம் ராசி நேயர்களே, முன் அனுபவம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா எந்த ஒரு பெரிய தொகையுமே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க எந்த விஷயத்துலையுமே. இதை மட்டும் நீங்கள் நினைவில் வைத்துக்கோங்க. வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு ஏற்கனவே நிறைய மனக்கசப்புகளானது இருந்திருக்கலாம். இப்போ அது எல்லாமே நீங்கி மகிழ்ச்சியாக மாறக்கூடிய ஒரு டைமிங் தான். மேலும் மற்றவர்களுக்கு பொறாமை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இப்போ நீங்கள் 2 பேரும் வந்து சேர்ந்து வாழ போகிறீங்க. இது உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து மற்றவர்களுக்கு வந்து வெளிப்படுத்துவதற்குரிய அற்புதமான நேரம். கண் திருஷ்டியால் நிறைய பாதிப்புகள் ஏற்படலாம். ஸோ கவனமாக இருந்துக்கோங்க. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கழுத்து வலி, தோள்பட்டை வலி போன்ற எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளானது ஏற்படும். இதனால் ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு உங்களுடைய உடற்பயிற்சிகளை தொடர்ந்து செய்வதால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். தேவையில்லாத உடல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமலும் இருக்கும். இந்த பதிவின் மூலமாக அடுத்து வரக்கூடிய 20 நாட்களில் எப்படிப்பட்ட கிரக மாற்றங்களானது இருக்குது, அதன் மூலமாக கடகம் ராசி நேயர்கள் சந்திக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தெளிவாகவே தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லைங்க, இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது நம்மளுடைய சேனலில் தினம்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதுபோல் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நிகழப்போகுது
வரப்போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஜோதிடத்தில் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் அதிகளவு ஜோதிடம் பார்க்கக்கூடியவங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஜோதிடத்தின் மூலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்.